எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப ஆசை. அப்போ விபரீத ராஜயோகம் எப்பொழுது வரும், எங்களுடைய ஆசைகள் எல்லாம் கனவாகவே போகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பல பேருக்கு உண்டு. வீட்டில் செய்ய வேண்டிய பூஜை முறைகள் ஒன்று இருக்குது. பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சங்கல்பமும் பரிகாரமும் செய்தால் நிலம் சம்பந்தப்பட்ட தடைகள், வாகனம் சம்பந்தப்பட்ட தடை, ஃபாரினுக்கு இங்கேருந்து போகிறாங்களா ஏதோ ஒரு தடை இருக்கும் இல்லையா, அது வேலைக்கான தடை, ஆக உடம்புல இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய தடையை உடைக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் தேவையான விஷயம், அது வீடாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும், எல்லா தடையும் உடையிறத கண்கூடாக பார்க்கலாம். முருகா உன் திருவடிக்கான வணக்கம், உங்கள் மாயின் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் பாருங்கள், எவ்வளோ மூச்சை போடுறேன், எவ்வளோ விஷயங்கள் இப்போ நான் சேர்த்து வைக்கிறேன். ஆனால் அதுக்கான விஷயங்கள் வரும்போது அதுக்கான பணம்லாம் பார்த்திங்கன்னா வேறு எதுக்கோ விஷயங்களுக்கு வந்து கரைஞ்சிடுது. அப்போ விபரீத ராஜயோகம் எப்பொழுது வரும், நம்ம வந்து நிலம் வாங்குறதுக்கும் சேர்த்து வைக்கிற பணம் பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கலுக்கு செலவாயிடுது, இல்லைன்னா ஏதாவது ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க, திருப்பி வரதில்லை. ஆக எங்களுடைய ஆசைகள் எல்லாம் கனவாகவே போகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பல பேருக்கு உண்டு. ஆனால் வீட்டில் செய்ய வேண்டிய பூஜை முறைகள் ஒன்று இருக்குது. பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சங்கல்பமும் பரிகாரமும் செய்தால் நிலம் சம்பந்தப்பட்ட தடைகள், வாகனம் சம்பந்தப்பட்ட தடை, ஃபாரினுக்கு இங்கேருந்து போகிறாங்களா ஏதோ ஒரு தடை இருக்கும் இல்லையா, அது வேலைக்கான தடை, ஆக உடம்புல இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய தடையை உடைக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம முன்னோர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நிலம் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையமாக சேர்த்துருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் போய் அந்த பணம் செலவாகிவிடும். இது பல பேருடைய கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை, பணம் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டிருப்பீங்க ஆனால் வராது, ஆனால் தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிட்டக்கு வரும்போது ஏதோ ஒரு தடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்கேஜ் வந்து விடும். ஸோ இது நம்மக்கிட்டேருந்து போகக்கூடிய ஃப்ரீக்வன்சி லெவல் ப்ராப்ளமா, இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ப்ராப்ளமா, இல்லை நீங்கள் வாங்கக்கூடிய நிலம், இல்லை நான் வாங்கக்கூடிய பொருளுடைய ரிஃப்ளெக்ஷனா, இப்படிலாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்குவதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சிரமம் இருக்கும், தடைகள் இருக்கும். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். இதுக்கு தீர்வு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பச்சரிசி. இந்த பரிகாரத்துக்கு தேவையானது பச்சரிசி, ஒரு கொட்டாங்குச்சி, ஒரு பேப்பர், பேனா, அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு பவுல் எடுத்துக்க போகிறீங்க. பூஜை அறைமுள்ள ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் உள்ள ஒரு கொட்டாங்குச்சியை மட்டும் சாதாரண நினச்சிடாதீங்க. இந்த சிரட்டையில் மிகப்பெரிய ரகசியம் அடங்கியிருக்கிறது. தேங்காயில் மிகப்பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. தேங்காய் தண்ணியில் மிகப்பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. தேங்காய் திருவள்ளியே மிகப்பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. பாருங்கள், ஒவ்வொரு பார்ட்டும் அதோடைய சக்தி அதிகம். அதான் சிரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், தேங்காய் மூடியை வந்து துருவி காய போட்டு வச்சுருப்பீங்களா, அந்த மூடியை கொஞ்சம் அரிசி வச்சு அதில் வந்து மூடியை வந்து இப்படி நிறுத்தி வச்சுடுங்க. அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பேப்பரில், அதாவது கருப்பு இல்லாத ப்ளூ, க்ரீன், இது ரெண்டில் அழகாக எழுதலாம். என்ன எழுத போகிறீங்க, எனக்கு நான் வீடு வாங்கணும், நிலம் வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், அதேமாரி நான் ஃபாரினுக்கு போகணும், எந்த தடையோ அதை அழகாக எழுதி வச்சுருங்க. இப்போ பச்சரிசியை கொட்டுங்க. டோட்டலாக என்ன பண்ணுறோம், ஒரு செம்படம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு பவுல், அந்த பவுல் உள்ளார கொட்டாங்குச்சி வைக்கிறீங்க. அதில் அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளார எழுதி வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் அரிசியை கொட்டுறீங்க. அதுக்கு மேலே ஒரு விளக்கு ஏற்றுறீங்க. அது அகல் விளக்காக இருக்கலாம், ஒரு சின்ன தட்டு வச்சு ஏற்றுங்க. அதுக்கு இதுதான் சூப்பர் சங்கல்பம். இப்படி நீங்கள் எழுத 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 நீங்கள் தேவையான விஷயம், அது வீடாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும், எல்லா தடையும் உடையிறத கண்கூடாக பார்க்கலாம். பச்சரிசி அப்படின்னா அதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் இருக்குது, அதுதான் சக்தியை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, பல மூலிகைகள் இருக்குது. அரிசியும் மூலிகை தான். அதே மாதிரி கொட்டாங்குச்சியும் மிகப்பெரிய மகா மருத்துவ மூலிகை. அதில் நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்களா, எண்ணெய் ஓட்டம், அதில் தான் எண்ணத்தில் ஓட்டம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஓட்டங்கள்லாம் ஓடி போகக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அந்த நார்மலாகவே நம்ம திங்க் பண்ணோம்னா, டீப்பாக திங்க் பண்ண நடந்துடும். அப்போ என்ன பண்ணுறீங்க, சங்கல்பத்தோடு எழுதி அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் அரிசியை போடுறீங்க. ஸோ அரிசி வந்து சம்பளம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கும். இப்போ விளக்கு ஏற்றுறோம், அவ்வளோதான் சங்கல்பம். இந்த அரிசி ஏற்றிட்டு வரீங்க பார்த்தீங்க, அரிசி மேலே விளக்கு ஏற்றிட்டு வரீங்க பார்த்தீங்களா, ஒரு வாரமோ ஒரு 15 நாளோ கழிச்சு அந்த அரிசியை நம்ம காக்கா குருவிகள், அதாவது பெரிய அண்டால போட வேணாம், சின்ன இதுதான் பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசியிலலாம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த அரிசியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காக்கா குருவிகள், அதை கால்படாத இடமா ரோட்டில் தூக்கி விட்டுறக்கூடாது. அடிபட்டு எறும்பு அடிப்படும், காக்கா குருவிகள் அடிப்படும். அதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் காடு கரை இந்த மாதிரி இடத்துல நீங்கள் போட்டிங்கனாக்கா அது ஒரு மிகப்பெரிய தானமாகவும் போய் சேரும். இந்த காக்கா குருவிகள் சாப்பிட்டப்பாடு ஒரு நிம்மதி அடையுது பார்த்தீங்களா, அதில் தான் மிகப்பெரிய தடைகள் அகன்று போகும். ஸோ இந்த பரிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை எப்போ செய்யலாம், யார் யாரெல்லாம் செய்யலாம், ஆண் பெண் 2 பேருமே செய்யலாம். எப்போ செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா,
வெள்ளி தான் சல்லி அள்ளி தரும். இல்லை பிரதோஷ காலங்கள், இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரகண காலங்கள், இல்லைன்னா அமாவாசை பௌர்ணமி, இந்த டைம்லலாம் நீங்கள் அழகாக செஞ்சு வச்சிங்கனாலே போதுமான விஷயந்தான். இப்போ இதில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வைக்கிறீங்கன்னா ஒரு 15 நாள் கழித்து அந்த அரிசியை மட்டும் மாற்றுங்க. எழுதி வைக்கிறது, ஒருவேளை உங்களுக்கு நடந்துச்சுனாக்கா இது அந்த பேப்பரை எடுத்து அழகாக ஓடுற தண்ணியிலையோ இல்லை கால்பட இடத்துல போட்டுடுங்க, சாக்கடையில் போடாதீங்க. மீண்டும் ஒரு விஷயத்தை எழுதி ஆரம்பிச்சிருங்க. ஏன் மனிதனுக்கு வந்து என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ அது ஒன்று முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் அடுத்தது உங்களுக்கு தேவையான விஷயங்கள். நம்மளை ஒருத்தவங்க சிக்காக இருக்காங்க, அவங்க கூட இந்த மாதிரி இன்னார் வந்து சிக்காக இருக்காங்க, அவங்க நல்லபடியாக வரணும், அதையும் எழுதலாம். என்ன தேவையோ அதை எழுதலாம். ஆக அது என்ன எழுதுகிறோமோ அதற்கு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் கொடுக்கறது தான் பச்சரிசி. அதான் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உரல்ல இல்லைன்னா வந்து உருளி அப்படின்னு சொல்லுவாங்க. உருளிலாம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மேலே வச்சு அதில் விளக்கேற்றிருப்பாங்க. உள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. திஸ் இஸ் சீக்ரெட். உள்ளுக்குள்ளே சரட்டை, கொட்டாங்குச்சி தூள், கொட்டாங்குச்சி உடச்சி கூட போட்டு வச்சுருப்பாங்க. அப்படிலாம் அழகாக ஒரு கொட்டாங்குச்சி உள்ள வைங்க, பவுலுக்குள்ளார ஒரு பவுல், அது உள்ளார நீங்கள் என்ன எழுதுறீங்களோ எழுதுங்க, அவ்வளோதான். அதுக்கு அந்த கொட்டாங்குச்சியில் உள்ள பச்சரிசி நிரப்புங்க. அதுக்கு மேலே ஃபுல்லாக அப்படி நிரப்புனீங்கனாக்கா போதும், அது மிகப்பெரிய ஒரு டைனமாக செயல்படும். இப்போ பாருங்கள், எண்ணம் எழுத்து உயர்வாக இருக்கும் பொழுது சில நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். இதுதான் வந்து சித்தர்கள் வாக்கு. அதனால் இந்த பரிகாரம் கை கண்ட பரிகாரம். நிறைய பேர் வந்து இதை வந்து செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்க. ஆக உழைப்பு முக்கியம், நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் வைக்கிற உழைப்பு முக்கியம், ஸ்டெப் வைக்கிறது உங்களுடைய முயற்சி முக்கியம், அதோட பரிகாரங்களும் முக்கியம். வெறும் பரிகாரத்தை மட்டும் நான் பண்ணிட்டு எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்கிறத விட உங்களோட முயற்சி பண்ணும் பொழுது ஒரு தடைகள் வரும் பார்த்தீங்களா, அதை உடைக்கக்கூடிய ஆயுதங்கள் தான் நம்ம பரிகாரங்கள், தெய்வங்கள் எல்லாமே. உங்களோட முயற்சி 100% வேணும். தடைகளை உடைக்கிறதுக்கு ஆயுதங்கள் தான் பரிகாரங்கள் எல்லாம். தெய்வங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சரணாகதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டையும் ரொம்ப கவனமாக இருங்க. நான் வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு வீட்டை போட்டிட்டு நான் பரிகாரம் செஞ்சுட்டு எனக்கு வேலைங்கிறத சொல்லக்கூடாது. முயற்சி பண்ணுற ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றி நிச்சயம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தடை, அதுக்கு முன்னாடி இருக்கிற கிரக கோச்சாரம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தீவினை, இது எல்லாமே ஓடுற ஸ்பீடை தடுக்கிற ஒரு ஹடல்ஸை உடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் பரிகாரங்கள். ஆக இந்த சங்கல்பம் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கு நிறைய பேருக்கு. அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம். இப்படி அற்புதமான ஒரு சங்கல்பம்லாம் சொல்லிட்டு வந்தோம் இல்லையா. பிரதோஷ காலங்களில் 2 விஷயமா யூஸ் பண்ணலாம். வீட்டில் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி அழகான ஒரு டைனமோ மாதிரி செஞ்சு வச்சிடறோமா, அதுலேருந்து ஒரு கைப்பிடி பச்சரிசி கையில் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மிளகு 4-5 மிளகு கையில் வச்சுக்கோங்க. நேராக பிரதோஷ காலங்களில் உங்கள் கையில் ஃபுல்லாகவே அந்த அரிசியும் பச்சரிசியும் அந்த மிளகும் ஒரு 4-5 மிளகோ இல்லை 5 மிளகோ 6 மிளகோ எடுத்து வச்சுக்கிறீங்க. கையில் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு பிரகாரத்தை சுற்றி வாங்க, நந்தி சுற்றி வாங்க, வேண்டுதல் வச்சுக்கோங்க. வெளியில் வந்தோன்னா உங்கள் தலையை 3 தடவை சுற்றி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காக்கா குருவிகளுக்கு போட்டாலே போதுமான விஷயம்தான். இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு வேவ், ஏதோ ஒரு விஷயம். பிரதோஷம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மிகப்பெரிய கர்மாவை விரட்டிட்டு சிவன்கிட்ட டைரெக்டாகவே நம்மளுடைய கோரிக்கைகளை சொல்லிட்டு நீ பார்த்துக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வரோம் இல்லையா. அப்போ தான் நம்ம வந்து சக்தி, ஒரு பெரிய சக்தி. அந்த பிரதோஷம் அன்னைக்கு நம்ம கோயிலில், சிவன் கோயிலில் இருக்கோம் இல்லையா, நம்ம ஆற அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிவன் அப்படி எனர்ஜியை கொடுக்கும் பொழுது அதுலேருந்து இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து ரீபாசிட்டிவாக மாறிட்டு இருக்கும் பொழுது கையில் இருக்கக்கூடிய ஹார்ட் சக்கரம் இருக்கு இல்லையா, அதில் எல்லா தடைகளும் அப்படியே வந்த மாதிரி தான். அப்படியே என்ன ஆகும், நமக்குன்னு ஒரு சங்கல்பம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகக்கூடிய ஒரு சக்தி. ஸோ பிரதோஷ காலங்களில் நம்ம இப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தானமாக காக்கா குருவிகள் கொடுக்கணும். இந்த காக்கா குருவிகள் கொடுக்கும்போது உங்கள் நெகட்டிவிட்டிலாம் போகுது, அந்த காக்கா குருவிகளுக்கு வந்து போய் சேராதா, அதை பாதிக்காதான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் சங்கல்பம் பண்ணிட்டு நம்ம கொடுக்கும்பொழுது ஜீவராசிகளுக்கு நீங்களோட விஷயம் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா ஒழிஞ்சு இங்கேருந்து போகும்பொழுது இறைவன் கையால் அவங்களுடைய ஆசீர்வதிக்கும் போது எந்த ஒரு தானியமும் தோஷத்துக்கு உள்ளாவதில்லை. அதை அப்சர்வ் பண்ணும். ஆனால் அதை சாப்பிடக்கூடிய அடுத்தது ஜீவராசிகளுக்கு அது பொருந்தாது, சேராது. அதனால் கவலைப்படாதீங்க. இதை பற்றி மூலிகை அகராதியில் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. மூலிகை காப்பு கட்டி எடுக்கும் பொழுதும் நம்மளுடைய அனிமல்ஸ்க்கும் பறவைகளுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அன்னதானங்களுக்கும் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தானமே என்ன பண்ணுறோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சங்கல்பமாக மாற்றி தான் அவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ டிரான்ஸ்ஃபர் எனர்ஜி, டிரான்ஸ்ஃபர் மணி, டிரான்ஸ்ஃபர் பிளாக் எனர்ஜி, டிரான்ஸ்ஃபர், இப்படி தான் பல விஷயங்கள் இருக்குது. நெகட்டிவாக ப்ளஸ்ஸோ நம்ம ப்ளஸ் பக்கமாக தான் போயிட்டு இருக்க போகிறோம். அதனால் நம்மளை எந்த விஷயமான இதுவும் நமக்கு பாதிக்கவே பாதிக்காது. ஸோ நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.